இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, மகிமை டிவியின் வாயிலாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கத்தக்கதாக கர்த்தர் பாராட்டின பெரிய தயவுக்காக அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஜெபம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இன்பமான இந்த பொழுதுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராயவும் அதை கேட்கவும் தக்கதாக தேவன் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்துக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் கர்த்தாவே, நாங்கள் இந்த வாரம் முழுவதும் தியானிக்க போகிற அந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளுவேன் என்று சொன்னீர் கர்த்தாவே. நீர் என்னை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை தர நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. இதற்கு எதிரடையாக நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்துல நாங்க கட்டுகிறோம். எல்லா மனுஷீக வல்லமைகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்க சிறைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் இடைப்படும். திறந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரோம். எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஆவியானவரே நீர் எங்களோடு பேச நாங்க ஜெபிக்கிறோம். இது வெறும் வார்த்தைகளா இல்லாமல் கர்த்தாவே, எங்களை கீழ்ப்படிய வைக்கிற வார்த்தைகளாக, இந்த பரலோக பாதையிலே உம்மோடு எங்களை இன்னும் கிட்டி சேர வைக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும். எங்களை கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமீன். செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்த வேத வசனம் சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வாரத்தின் தொடர் செய்திகளாக நாம் தியானிக்க போகிறது வேதத்தை எப்படி படிக்க வேண்டும், எப்படி வேதம் வாசிக்க வேண்டும். இந்த தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். வார்த்தையானவர் நமக்கு எழுதி தந்த வார்த்தை தான் இந்த வேத புஸ்தகம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது ஜீவன், அது நமக்கு சமாதானத்தை தருவது. ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு வேத வார்த்தை, வேத வசனம் இல்லாமல் வாழவே முடியாது. ஆண்டவரோடு கூட உள்ள அந்த வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது ஆண்டவருடைய வார்த்தை, வேத வசனம். எப்படி உயிர் வாழ்வதற்கு காற்றும் தண்ணீரும் மிக மிக அவசியமோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பின்வாங்கி போகாமல் பலன் உள்ளவர்களாக, ஜீவன் உள்ளவர்களாக, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்பதற்கு வேத வசனம் மிக மிக அவசியம். வேதம் என் சிறுமையிலே எனக்கு ஆறுதல் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வார். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் என்னை சத்துருக்களிலும் ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். வேத வசனம் நமக்கு ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். வேத வசனம் நமக்கு வழி காட்டுகிறது. நாம் படுத்திருக்கும் போது அது நம்மோடு சம்பாஷிக்கிறது. நாம் நடக்கும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று அது நம்மோடு உறவாடுகிறது. நமக்கு சுகத்தை தருகிற ஒரு பரிகாரியாக இந்த வேத வசனம் இருக்கிறது. கர்த்தர் வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குகிறார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். இந்த வேதம் சமூலமும் சத்தியம் என்று நமக்கு தெரியும். அதே போல இந்த வேத வசனம் தேனிலும் தெளித்தேனிலும் இனிமையானது என்று சொல்லி வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அது இன்பமானது, அது இனிமையானது, அது போஷாக்கானது, அது போதுமானது, அது நமக்கு எல்லாம் என்று நமக்கு தெரிந்தாலும் அதை அப்படியே நாம் உபயோகப்படுத்துவதில்லை, நமக்கு பிரயோஜனப்படுத்துவதில்லை. வேதத்தை பற்றி வேத வசனம் தான் முக்கியமானது. வேத வசனம் நமக்கு இன்றிமையாதது.
அது இல்லாமல் கிறிஸ்துவ ஜீவியம் இல்லை என்று 1000 பிரசங்கங்கள் நாம் கேட்கலாம். வேத வார்த்தைகள் இனிமையானது, இன்பமானது என்று நமக்கு தெரியலாம். ஆனா நமக்கென்று அதை நாம் அனுபவிக்கும் வரைக்கும், அதை பிரயோஜனப்படுத்துகிற வரைக்கும் அதன் இனிமை, அதன் பிரயோஜனம் நமக்கு தெரியாது. நமக்கென்று அதை உரிமையாக்க வேண்டும். அதை நாம் நமக்கென்று பிரயோஜனப்படுத்தி அதிலே அதை நமக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தோடு ஒரு நெருங்கின உறவு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்பமாக மாறும். வேதம் வாசிக்க வேண்டும், வேதம் நமக்கு அவசியம் என்று தெரிந்த நாம் அதை எப்படி வாசிப்பது, எப்படி இந்த வேதத்தை நமக்கென்று உரிமையாக்கி கொள்வது, அதன் பலனை, அது தருகிற ஆசீர்வாதங்களை எப்படி அனுபவிப்பது என்று சொல்லி இந்த வாரத்துல நாம் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த நாளுக்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 காரியங்களை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, இதெல்லாம் நாம் விலக்கி விட்டு கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் யாரோடு அதிகம் பேசுகிறோமோ, யாரோடு அதிகம் பழகுறோமோ, யாரோடு நம்முடைய நேரங்களை எல்லாம் செலவழிக்கிறோமோ, அதையெல்லாம் குறைத்து வேதம் வாசிப்பதற்கென்று நாம் நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் முதலாவது காரியம். எப்படி வேதம் வாசிக்க வேண்டும் என்பதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், வேதத்தை வாசிக்க நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லா வேலையும் செய்துவிட்டு கடைசியிலே வேதம் படிக்கலாம் என்று நாம் உட்காரும் பொழுது நம்முடைய மனது அதிலே லயிப்பதில்லை, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் அவ்வளவு நேரம் பேசின வார்த்தைகள், நாம் பார்த்த காரியங்கள், நம்முடைய கண் எதையெல்லாம் அதிகமாக பார்த்ததோ அதெல்லாம் தான் நம்முடைய மூளையிலே நிரம்பி இருக்கும். அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்குமே ஒழிய, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனதும் நம்முடைய மூளையும் தயாராக இருப்பதில்லை. மற்ற எல்லாவற்றையும் விலக்கி விட்டு கர்த்தருடைய வேதத்திற்கென்று நாம் நேரம் செலவழிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, முதல் காரியம் வேறு காரியங்களை விலக்கி நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். 2வது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அதிலே நமக்கு ஒரு இஷ்டம், ஒரு பிரியம், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாம் அதை வாசித்து அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது ஒரு புத்தகத்தின் மேல், ஒரு கடிதத்தின் மேல் நமக்கு பிரியம் வரும், அதை எழுதினவரை நாம் விரும்பும் பொழுது, நாம் நேசிக்கும் பொழுது, உங்கள் பிள்ளை இல்லை, உங்கள் கணவர் இல்லை, உங்கள் மனைவி, உங்கள் சகோதரி, பெற்றோர், யாரோ உங்களுக்கு அருமையானவர்கள், நெருக்கமானவர்கள் தூர தேசத்தில் இருந்து ஒரு கடிதம் இல்லை, ஒரு இமெயில் அனுப்பி இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆசையாக அதை படிப்பீர்கள். வாஞ்சியோடு அதன் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் படிப்பீர்கள். அதே போலதான் இந்த புஸ்தகத்தை எழுதின அந்த ஆக்கியோன் மேல் உங்களுக்கு ஒரு அன்பு இருக்க வேண்டும். அப்படி அன்பு வரும் பொழுது கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் பிரியப்படுவீர்கள். எப்பொழுது இந்த புஸ்தகத்தின் நாயகர் மேல், இந்த புஸ்தகத்தின் ஆத்தர், அதை ஏற்றியவர் மேல் உங்களுக்கு பிரியம் வரும் என்றால், அவர் உங்கள் மீது வைத்த அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, உங்கள் மேல் அவர் அன்பு கூர்ந்து என்ன செய்தார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ளும் பொழுது தானாகவே அன்பு வரும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், சாதாரண மனுஷராகிய நம்மேல் அன்பு கூர்ந்தாராம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நானோ ஒரு புழு, நான் ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லுவார். ஒன்றுக்கும் உதவாத நம்மேல், ஒரு பிரயோஜனமும் இல்லாத இந்த மனிதர் மேல் அவர் அன்பு வைத்து தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினாராம். தேவனுடைய தற்சரூபமான அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக ஊற்றி கொடுத்தார். அந்த அன்பை நாம் நினைக்கும் பொழுது,
அந்த அன்பை நாம் தியானிக்கும் பொழுது அவர் மேல் அன்பு வரும், அவருடைய புஸ்தகத்தின் மேலும் நமக்கு அன்பு வரும். முதலாவது காரியம், இன்றைக்கு நாம் தியானித்தது, நேரத்தை கண்டுபிடித்து அவருடைய வேதத்தின் மேல் பிரியம் வையுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.